ரெசிபி. தாத்தா பாட்டி எல்லாம் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ரொம்ப சாஃப்டாகவும் அது வாயில் போடவுமே கரையக்கூடிய முறுக்கு மைதா மாவுலேருந்து எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி மைதா மாவில் முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுமே சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம். இந்த மாவு தண்ணிலாம் கலக்க வேண்டியதில்லை, சும்மா அப்படியே வெறும் வர மாவு தான். இதை அப்படியே வேக வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆவி வர அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னாலே இது வெந்துடும். இப்போ அதுக்கடையில் இந்த ஒரு 1/2 டம்ளரில் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இந்த பொட்டுக்கடலையுமே இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ ஒரு சட்டியில் பாத்திரம் காயவும் அதில் 1 ஸ்பூன் எள்ளு போட்டுருவோம். எள்ளையுமே நல்லா வறுத்துக்குவோம். வறுத்தா தான் வாசம் உங்களுக்கு நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்துக்கிறது. இப்போ 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேன். ஓமத்தையும் வறுத்துக்குவோம். ஓமம்லாம் வறுக்கையிலே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆவி வந்துருச்சு. இப்போ மைதாவும் வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்குங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆறட்டும். எல்லாத்தையும் நல்லா அப்படியே உடச்சி விட்டுருவோம். நல்லா ஆறவும் இப்போ சளிச்சுக்கலாம்னு இருக்கா. எல்லாத்தையும் சலடையை போட்டு நல்லா சளிச்சிடுவோம். சும்மா கட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு நல்லா அப்படியே சளிச்சு எடுத்துருங்க. இப்போ அதே இதில் இந்த பொட்டுக்களையும் போட்டுருவோம். பொட்டுக்களையும் இப்போ சளிச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா 1-2 கொஞ்சம் நல்லா அரைவிடாமல் இருந்துச்சுன்னா ஓட்டையில் இந்த புளிகையில் சிக்கிக்கும். அதுக்காக எல்லாத்தையும் நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துருவோம். இப்போ ஓமத்தை போட்டிருக்கேன். அதோட இந்த எல்லையும் போட்டுருவோம். இந்த மாவுக்கு வேண்டிய உப்பையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு அப்படியே பணிஞ்சுக்குவோம். இது வேக வச்சா தான் இப்போ பெனையில் நமக்கு இந்த பிசுப்பே இருக்காது. இல்லைன்னா வேக வைக்காமல் இருந்தோம்னா முறுக்கு நமக்கு புளிய வராது, கையெல்லாம் ஒட்டிக்கணும். இப்போ வெந்ததுனால பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா அப்படி மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பிணைஞ்சி விட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும் எண்ணெய். ரொம்ப ஸ்பீடாலாம் வைக்க வேணாம், சும்மா ஸ்லோலேயே வச்சே தான் பிழியணும். இப்போ இதில் 3 கண்ணு உள்ள முறுக்கு சுற்றுற அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதில் மாவு அந்த குளிக்கிற அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருவோம். கரண்டியை வச்சு புளியலாம், இல்லாட்டி ஒரு இலையை வச்சு கூட புளிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சு புளிஞ்சுக்கோங்க. மாவுமே புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எண்ணெயில் லேசாக ஒரு துளி மாவு எடுத்து போட்டோம்னா எல்லாம் மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ போட்டுருவோம். இப்போ முறுக்கையும் ஏன்னா மாவு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கனால முறுக்கு சீக்கிரம் வெந்துடும். லேசாக அந்த பபிள்ஸ் அடைஞ்சினாலே போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த 1 கண்ணு உள்ள அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் இப்போ அதை போட்டுக்குவோம். அதையுமே இப்போ எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துருவோம். சீக்கிரம் வந்துடும். வேலையும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக தான் முடியுது.
சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வாயில் போடவுமே கரைஞ்சிற மாதிரி இருக்கும் இந்த மைதா மாவு முறுக்கு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு இந்த முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கடுக்குன்ற சத்தமே இருக்காது, ரொம்ப வாயில் போடுற சத்தமே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாகவும் மெதுவாகவும் இருக்கும். முறுக்கை பிச்சு பார்த்தோம்னாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப இந்த சாஃப்டான முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.